பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். குரு வக்ரம், அதிசாரம், வக்ர நிவர்த்தி இதெல்லாம் பற்றி இன்றைக்கு பேச போகிறோம். இதனால் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன் இருக்க போகிறது, எத்தனை நாள் இந்த வக்ர நிவர்த்தி, அதிசாரம் இதெல்லாம் இருக்க போகிறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த அதிசாரம் அப்படின்னா முன்னோக்கி போகுதல். அதாவது தற்போது மிதுனத்தில் குரு பகவான் இருக்கிறார். அவர் அதிசாரமாக ஒரு சில நாட்கள் முன்னாடியே அவர் முன்னோக்கி நகர்ந்து கடக ராசிக்கு போய்விட்டார். இன்னும் சில நாட்கள் கழிச்சு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி, அதாவது மார்கழி மாதம் 6ஆம் தேதி அன்றைக்கு அவர் திருப்பியும் கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்துட போறாரு. இது ஒரு சின்ன குழந்தை விளையாட்டு மாதிரி குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் இந்த வக்ர நிவர்த்தி, அதிசாரம் இதெல்லாம் ஒரு விளையாட்டு போல நிகழும். இது பல வகையில் எல்லாருக்குமே நன்மை கூட கிடைக்கும் இதனால. அதாவது யாருக்காவது அந்த குரு பயிற்சி கொஞ்சம் அட்வர்ஸ் பலனா, கொஞ்சம் அதிக நற்பலன் தராமல் இருந்தால் இந்த வக்ர நிவர்த்தி, அதிசாரம் எல்லாமே நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த கொஞ்ச நாட்களுக்காவது ஒரு ரிலீஃபை கொடுக்கும். இப்போது டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி திரும்பியும் கடகத்திலேருந்து மிதுனத்துக்கு வரப்போகிற அந்த குரு பகவான் மிதுனத்திலேயே எப்படி இருக்க போகிறார் அப்படின்னா வக்ரமாக இருக்க போகிறார். வக்ரமாக ரிவர்ஸ் கியர்னால் முந்தின கட்டத்துக்கு போயிட மாட்டார். முந்தின கட்டம் நோக்கி திரும்பி அமர்தல். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் அந்த டிரைவர் இந்த பக்கம் திரும்பி உட்காந்தா எப்படி இருக்குமோ அதை மாதிரி செய்ய போகிறார். இப்போ இதனால் எந்தெந்த தேதியிலேருந்து என்னென்ன தேதி வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, டிசம்பர் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் மார்கழி மாதம் 6ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த விளையாட்டு நிகழப்போகிறது. இது ரொம்ப சுவாரஸ்யமான விளையாட்டு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இவ்வளோ நாளும் புதனுடைய வீட்டில் ஆல்ரெடி இருந்துகிட்ருக்காரு குரு பகவான். அவர் மெல்ல நகர்ந்து சந்திரனுடைய வீட்டுக்கு போகிறார். சந்திரனும் குருவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஜாதகப்படி சந்திரனும் குருவும் இணைந்திருந்தால் அதை நம்ம கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். கஜன யானை, கேசரினா சிங்கம். யானையும் சிங்கமும் எப்படி ஒரு 2 பக்கம் பாதுகாத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குரு பகவானும் சந்திர பகவானும் நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருப்பாங்க. இப்போது இந்த குருவுடைய அதிசாரம் திரும்ப வந்தோடனே வக்ரம், அந்த வக்ரமும் நிவர்த்தி ஆகிட போகிறது. என்னைக்குனாக்கா உங்களுக்கே தெரியும், மார்ச் மாதம் 17ஆம் தேதி எல்லாமே சமணப்பட்டு திரும்பவும் மிதுனத்திலேயே குருவுடைய அவருடைய ஆட்சி நிலவ போகிறது. இதனால் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு இப்போ பார்ப்போம். மகர ராசிக்கு குருவுடைய அதிசாரம் என்ன மாதிரி பலன்களை தரவிருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அடுத்து உங்களுக்கு மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு தொடர் நன்மைகள் தான். இந்த அதிசாரத்தால் மிக பெஸ்ட் பலன்கள் யார் யாருக்கு கிடைக்கும்ன்ற ஒரு லிஸ்ட்டு போட்டோன்னா அதில் உங்கள் பேரும் உண்டு, உங்களுடைய ராசியும் உண்டு. அதனால் ரொம்ப நல்ல பலன்களை மகர ராசிக்கு தரவிருக்கு இந்த குருவின் அதிசாரம். எங்கே வராருன்னா, குரு நேரம் உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கு வராருங்க. 7ஆம் வீட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய ராசியை பார்க்குறார். இதனால தான் பெஸ்ட் பலன் அப்படின்னு சொன்னேன். நம்மளுடைய ராசியை குரு பார்த்தா நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் விலகும், நம்மளுக்கு நல்ல மனம் வரும், நல்ல கருணை இரக்கம் 4 பேர்கிட்ட நல்ல பேர் எடுப்போம். ஆஃபீஸ்லையா இருந்தால் மேலிடத்தில் நல்ல பேர் எடுத்தே தீருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு உழைச்சி நன்மையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாணவரானாலும் சரி, பிஸ்னஸ் மேன் ஆனாலும் சரி, நீங்கள் வேலை பார்க்குறவரானாலும், வீட்டிலையே இருக்கிறவங்களானாலும், வயசானவங்களானாலும், எல்லா தரப்பினருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களே கிடைக்கவிருக்கிறது. பிகாஸ் ஆஃப் குரு பார்க்குறார், உங்கள் ராசியை பார்க்குறார். அதனால் நல்ல நல்ல இடங்களுக்கு போவீங்க, மன மகிழ்ச்சியாக, குறிப்பாக புண்ணிய ஸ்தலங்கள், புண்ணிய காரியங்கள் செய்வீங்க. அதாவது இவ்வளோ நாளாக விட்டு போயிருந்த அல்லது நீங்கள் எதிர்பார்த்து நடக்காத இருந்த நல்ல விஷயங்கள் எல்லாமும் நடக்கும். பணம் நிறைய வரும், வருமானம் வரும், நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வரும். குரு உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்குறார். பாருங்களேன், குரு 7ஆம் வீடுங்கிற ஓப்பன் பிளேஸ்க்கு வரார். இத்தனை நாளும் மறைவிடத்தில் இருந்தவர் ஓப்பனான பிளேஸ்க்கு வரார். நல்ல ஒரு அழகான இடத்துக்கு வரார். குரு பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாபஸ்தானமாகிய 11ஆம் வீடு. 11ஆம் வீட்டை பார்க்குற குரு உங்களுடைய 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மனைவியால் நன்மை, கணவரால் நன்மை, அல்லது இத்தனை நாளும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ரொம்ப நல்ல முறையில் சாத்திரப்படியும் ரொம்ப கிராண்டாகவும் உங்களுக்கு பிடித்தவர்கள்லாம் அட்டன் பண்ணுற மாதிரியும், நீங்கள் மிகவும் மதிக்கிறவர்கள்லாம் உங்கள் கல்யாணத்தை அட்டன் பண்ணுற மாதிரியும் நடக்கவிருக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னீங்கன்னா
உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ பெரிய அளவில் நன்மைகள் வரும், லாபங்கள் வரும். உங்களுடைய லாபஸ்தானத்துக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்ச பணமெல்லாம் பல மடங்காகி வரும். ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இல்லை கைமாத்து கொடுத்து மறந்து போய் அல்லது இல்லை கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு விட்டிருந்த பணமோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இட்டு நிரப்பப்படும் நிச்சயமாக. அடுத்தது குருவின் பார்வை உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கு அமைகிறது. 3ஆம் வீடுங்கிறது உங்களுக்கு சகோதரன் அல்லது சகோதரிக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அவங்களுக்கு கல்வியில் மேல் படிப்போ இல்லை உத்தியோகம் கிடைக்கலையோ ஏதோ ஒன்று காத்துட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் நல்ல முறையில் நடக்கும். மோஸ்ட்லி அதுக்கு நீங்கள் காரணமாக இருந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள நல்ல புரிதல் ரொம்ப ஒற்றுமை இன்னும் அதிகமாகி ரொம்ப நெகிழ்ந்து போய் நன்றி சொல்லுவாங்க அவங்க. இதனால் மகர ராசிக்கு இந்த குருவுடைய அதிசாரம் ரொம்ப ரொம்ப அதிக நற்பலன்களை கொடுக்க போகிறது. குட் லக், ஆல் தி பெஸ்ட். இந்த அதிசாரத்துக்கு எந்தெந்த ராசிகள் பரிகாரம் செய்யணும், என்னென்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் எல்லா ராசிகளுமே எப்போதுமே குரு பகவானுக்கு செய்யறதுனால நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேம்படும், சுப நிகழ்ச்சிகள் அதிகமாகும், பணவரவு அதிகமாகும், கல்வி, செல்வம், ஆஃபீஸில் உத்தியோகத்தில் குறைபாடு இல்லாமல் நல்லபடியாக போகிறது, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் ஃபேக்டர், நல்ல டீச்சிங், நமக்கு வழிகாட்டுனர் கிடைக்கிறது, அது எல்லாமே வந்து இதனால் ஏற்படும். அதனால் நம்ம எல்லாருமே பரிகாரங்கள் செய்துட்டா ரொம்ப நல்லது அப்படின்னுவேன். இருந்தாலும் சில ராசிக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக விளையும். ஏன்னா அவங்களுடைய மறைவிடத்தில் குரு போயிருப்பாரா இருக்கும், அவ்வளோதான். மறைவிடத்து குரு கூட பார்வையினால் நன்மை செய்திருவார்னு நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பூஸ்டர் மாதிரி பண்ணிடலாமே. குறிப்பாக ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகப்படியாக கொஞ்சம் நல்லபடியாக தொடர்ந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி, பாக்கி பேரெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே நல்ல முறையில் செய்யணும். இவங்க வந்து தே ஷுட் மேக் இட் அ பாயிண்ட், கண்டிப்பாக மேண்டேட்ரியாக செய்யணும் அப்படின்னு மனசில் வச்சுட்டு செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து குருவுக்கான பரிகாரங்கள் சொல்கிறேன். குரு அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், குருவாயூரப்பன், தக்ஷணாமூர்த்தி, மகா பெரியவா, ராகவேந்திர சுவாமி, சாய்பாபா, இன்னும் நீங்கள் வந்து வைணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள், ஜீயர்கள், சைவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு வேளை சிருங்கேரி மடமோ இல்லை காஞ்சி மடமோ எந்த மடமானாலும் இல்லாட்டி குருஜி அப்படின்னு நீங்கள் யாரையான ஒரு சில குரு வச்சுருப்பாங்க இல்லையா, சில பேர் குருஜின்னு சில அமைப்புகளுக்கு போவாங்களா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நீங்கள் கோவிலுக்கு போகிறதோ அர்ச்சனை பண்ணுறதோ அபிஷேகம் பண்ணுறதோ, இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து குருவாயூரே போக முடியும்னா வெல் அண்ட் குட், குருவாயூர் போயிட்டு வாங்க. இல்லாட்டி உங்களுக்கு லோக்கல்லையே குருவாயூரப்பன் கோவில் எதுவும் இருந்ததுனாக்கா அந்த கோவிலுக்கு போகலாம். குருவாயூரப்பனுக்கு நீங்கள் வியாழக்கிழமையில் போனால் இன்னுமே விசேஷம். வாழைப்பழம், அதாவது மஞ்சள் நிற பழங்கள், மஞ்சள் நிற பூக்கள் இதை ஆஃபர் பண்ணலாம். மஞ்சள் நிற பிரசாதம் செய்வாங்கனாக்கா அதுக்கு பணம் கட்டலாம். குருவாயூரப்பன் கோயிலெல்லாம் நம்ம கொண்டு போகிற பிரசாதத்தை அவங்க ஏற்க மாட்டாங்க, அவங்களே பணம் கட்டினா செய்வாங்க. சில பேர் துலாபாரம் எதுவும் கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தீங்கனாக்கா அந்த துலாபாரத்துக்கு நீங்கள் வந்து ஏதேனும் ஏற்பாடு செய்யலாம். லோக்கல் குருவாயூரப்பன் கோவில்லையே எந்தெந்த வகையான பரிகாரம் விளக்கேற்றலாம், நெய் விளக்கேற்றலாம். நெய் விளக்குங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான குரு பிரீத்தி. அடுத்தது நீங்கள் இந்த கோயில்களுக்கு வியாழக்கிழமையில் போகிறதோட வியாழக்கிழமையில் பெண்களுக்கு வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் பூ, மஞ்சள் பழம், ரூ. 30 வைத்து கொடுக்கலாம். அல்லது மஞ்சள் கலரில் ரவிக்க துண்டு வச்சு கொடுக்கலாம். முடிந்தால் புடவையோ சுடிதாரோ என்ன வேணால், இல்லை தங்கமே கூட வச்சு கொடுக்கலாம். ஏன்னா ஏன் நல்லதாகவே சொல்லிட்டேன், உங்களால் என்ன முடியறதோ பண்ணலாம் இல்லையா. அதனால் முடியும்னா உங்களால் வியாழக்கிழமையில் விரதம் இருக்கலாங்க. விரதம்னு ஒன்று பயங்கரமாக நினச்சின்றாதீங்க. ஒரு வேளை நார்மலாக சாப்பிடுங்க. தவிர்க்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து சாப்பிடுங்க. அதாவது வந்து ஒருவேளை நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்கன்னா வியாழக்கிழமையில அசைவத்தை தவிர்த்திடலாம். முடிந்தால் வெங்காயம் பூண்டு கூட தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒரு வேளை சாப்பிட்றது, இன்னொரு வேளையில் நீங்கள் ரொம்ப உடம்பு தாக்கு பிடிக்காதுன்னு டிஃபன் சாப்பிட்லாம், அல்லது சமைக்காத உணவுகளை சாப்பிட்லாம். அதாவது வந்து வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட், ஜூஸஸ் என்ன வேணால் சாப்பிட்லாம். அது வந்து நாள் முழுக்க நீங்கள் பானங்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஏங்க நானே எல்லா நாளுமே அப்படி தான் சாப்பிட்றேன்னு சில பேர் சொல்லுவாங்க.
வியாழக்கிழமை காலையில் தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் சொன்ன இந்த குருவெல்லாம் நல்ல பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம், இந்த விரதத்தை ஏற்கலாம். வியாழக்கிழமை நவகிரக சன்னதியில் 3 நெய் விளக்கு ஏற்றலாம். முடிந்த 3 எல்லா வியாழக்கிழமையுமே ஏற்றினா நல்லது. அங்கே போக நேரம் இல்லையா, வீட்டிலேயே நான் சொன்ன இந்த கடவுள்கள் முன்னாடி 3 நெய் விளக்கு தனியாக அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் சாமி சன்னதியில் என்ன விளக்கு ஏற்றுவீங்களோ அது தவிரவும் இந்த குருவுடைய படத்துக்கு முன்னாடியும் ஏற்றலாம். முடிந்தால் ஆலங்குடி போயிட்டு வரலாம். தட்சிணாமூர்த்தி அல்லது அந்த மாதிரியான குரு கோவில்லாம் இருக்குல்ல, தென் தட்சிணாமூர்த்தி கோவில்கள்லாம் இருக்குது, பல இடங்களில் இருக்குது. அந்த மாதிரியான குருவுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக உள்ள கோவில்கள், ராகவேந்திர மடத்துக்கு போகலாம், காஞ்சி மடத்துக்கு போகலாம். இது போன்ற விஷயங்கள போயிட்டு அங்கே விளக்கேத்தி, நீங்கள் வந்து பிரசாதத்துக்கும் பணம் கட்டி எல்லாம் செய்தீங்கன்னாக்கா, ரொம்ப நல்ல குரு பிரீத்தி. அப்புறம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவுக்கான ஸ்லோகங்களை சொல்லுங்கள். குருவாயூரப்பன் ஸ்லோகங்கள் சொல்லலாம். குருவுடைய சிம்பிளாக குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமகான்னு சொன்னால் கூட அது கூட நல்ல பலன் தரும். மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ இப்படி சொன்னால் கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இல்லை குருவாயூரப்பா நமக அந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். என்ன உங்களுக்கே தெரியும் இப்போ நான் சொல்ல சொல்ல. ஸோ இதில் எந்த விதமான வழிபாடு செஞ்சாலும் நல்லது. ஆசிரியர் ஸ்தானம், ஏன்னா குருஸ்தானம் இல்லையா, ஆசிரியர்களுக்கு ஒரு நல்லது. ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் வியாழக்கிழமை தாம்பூலம் கொடுக்க சொன்னேன், அது ஆசிரியர்களுக்கு கொடுக்கலாம். ப்ரொஃபஸராகவோ லெக்சரராகவோ ஈவன் டான்ஸ் டீச்சர், பாட்டு டீச்சர், ஹிந்தி டீச்சர் யாராக இருந்தாலும் கொடுக்கலாம். இப்படிலாம் செய்தீங்கன்னா ரொம்ப நல்ல முறையில் இது குரு பிரீத்தி அமைந்து மேலும் நல்ல நற்பலன்களை நீங்கள் இந்த அதிசார டயத்தில் பார்க்கலாம். அதிசாரத்தில் மட்டும் இல்லை, அது முடிஞ்ச பிறகும் கூட நீங்கள் தொடர்ந்து லைஃப்பில் இந்த குருவாயூரப்பருக்கு, தட்சிணாமூர்த்திக்கு, மகா பெரியவாளுக்கு, ராகவேந்திர சுவாமிக்கு, சாய்பாபா மேலே நம்பிக்கை இருந்தால் அவருக்கு தாராளமாக செய்யலாம். சாய்பாபா கோயிலில் ஒரு 30 லட்டு வியாழக்கிழமை மஞ்சள் நிற லட்டு கொடுத்தீங்கன்னாக்கா பிரசாதமாக அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அதுவும் ஒரு பெரிய குரு பிரீத்தி ஆகும். ஸோ இந்த குரு பிரீதிகள் மூலமாகவும் உங்களுக்கு எல்லா வகை நற்பலன்களும் கிடைக்கணும்னு விரும்பி வேண்டி நமஸ்கரித்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இவ்வளவு நேரமாக குருவின் அதிசார பலன்களை பார்த்தோம். அதாவது இத்தனை நாளாக மிதுனத்தில் இருந்த குரு கடகத்துக்கு போகிறதுனால இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 12 ராசிகளுக்குமே நல்ல பலன் தான். சந்திரன் வீட்டுக்கு குரு போகிறது ஒரு நற்பலன், செவ்வாயின் வீட்டை குரு பார்க்குறது ஒரு நற்பலன். அந்த ரொம்ப நாளாக சனியின் பாதிப்பில் இருந்த பலன்களெல்லாம் தூக்கி அடித்து இந்த குரு வந்து சுப பலன்களை நம்ம எல்லாருக்குமே கொடுக்க போகிறார். அதனால் இந்த குருவின் அதிசாரம் நம்ம எல்லாருக்குமே உலகத்துக்கே நன்மை பண்ணுற ஒரு அதிசாரமாக இருக்குது. அதனால் மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் எல்லா வகையிலும் இந்த குருவின் அதிசாரம் அமோகமான பலன்களை தருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.